வணக்கம் நண்பர்களே. நம்ம கேரளா லாட்டில் இன்றைக்கி 26ஆந்தேதி 26ஆந்தேதிக்கு காலையில் 10 மணிக்கு டேரோட இந்த ரிசல்ட்டை வச்சு பேஸ் பண்ணி ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்படி கெஸ்ஸிங் எப்படி எடுத்துக்கணும்னா கடைசி 3 நம்பரு 701. சரிங்களா? நம்ம என்ன கணிச்சிருந்தோம், 1க்கு பதில் 9 இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 097ங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருந்துச்சு. சரிங்களா? அதாவது எப்போயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் மாற்றுவாங்க, அப்படி இல்லைன்னா 2 நம்பர் மாற்றுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு நம்பர் மட்டும் மாற்றி 1ங்கிற நம்பரை மட்டும் மாற்றி நம்ம கால்குலேஷன் எடுத்துருந்தோம். ஆனால் அவங்க 2 நம்பர் மாற்றி கால்குலேஷன் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது நம்ம எப்போயுமே ஒரு நம்பர் மட்டும் மாற்றி கால்குலேஷன் எடுத்துகிட்டே வந்தோம்னா, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு நம்பர் மட்டும் மாற்றி ரிசல்ட் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். அதுக்காண்டி தான் நம்ம ஒரு நம்பர் மட்டும் மாற்றுறோம், ஒரு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போது இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். 701 ரிசல்ட் நமக்கு 920. 7க்கு 2 வச்சுட்டாங்க, 1க்கு 9 வச்சுட்டாங்க, 0வை அப்படியே வச்சுட்டாங்க, 920. அதாவது இந்த 1 ஃப்ரண்டில் கொண்டு 170ன்னு வச்சு 1க்கு 9, 7க்கு 2, 0க்கு 0, 920 ரிசல்ட் வச்சுட்டாங்க. அது மாதிரி தான் நாளைக்கும் ரிசல்ட் இறங்கும். நாளைக்கு 10 மணிக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி நம்ம பிளான் பண்ணணும். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கொடுத்த ரிசல்ட் வச்சு தான் நம்ம எந்த நம்பர் வராதுன்னு முடிவு பண்ணுவோம். அதுபடி நேற்று இன்றைக்கி ரிசல்ட்டு 4 நம்பர் இருக்காது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இவங்க நாளைக்கு 27ஆந்தேதி கொடுத்த கெஸ்ஸிங்கில் 9ங்கிற நம்பர் இல்லை. அப்போ 9ங்க வச்சு நம்ம எந்த கால்குலேஷன் எடுக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய கணிப்பு. அடுத்து இவங்க இன்றைக்கி கொடுத்த போர்டில் ஒரு போர்டு டேரெக்டாக இருந்துச்சு. நாளைக்கு ஒரு போர்டு இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கலாம். அதில் 9ங்கிற நம்பர் இருக்காது. அதுக்கு பதில் அந்த 9லேருந்து -2 போட்டு 7 இறங்கலாம். அப்படி இல்லைன்னா 9 - 8 போட்டு 1 இறங்கலாம். சென்ட்ரு போர்டு. சரிங்களா? அப்படி எடுத்துக்கணும். 2 அல்லது 8 ஏதாவது ஒரு நம்பரு அந்த ஏபிசியில் 2 போர்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 0 மட்டும் இங்கே வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 1க்கு 9 ஆப்போசிட் 9 வச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 5க்கு ஆப்போசிட் 0, ஆனால் 0 இங்கே இருக்குது, அப்படி வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இவங்க கொடுத்துருக்க நம்பர் என்னென்னா 1107. அடுத்து இவங்க நம்ம 97 இருக்குன்னு எடுத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டில் இருந்தது 92. சரிங்களா? இவங்க நாளைக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நாளைக்கு கொடுத்தது 3478. எந்த நம்பர் இருக்கும்? இப்படி இருக்குமா அல்லது இப்படி இருக்குமா? 2 நம்பர் வச்சு இருக்கிற மாதிரி கால்குலேஷன் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நமக்கு சக்ஸஸ் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்ம சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிக்கெட்டுக்கு மேலே போடாதீங்க. ரெண்டாவது நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ சீக்கிரத்தில் டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைன்னா டிலே ஆகி வரும். அடுத்து காலைல 10 மணிக்கு ஒரு வீடியோ போடுவோம். அது கெஸ்ஸிங் நம்பர் ஏபிசி என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த டியரோட 10 மணி ரிசல்ட்டை ஒரு வீடியோ கொடுப்போம். 1:30 மணிக்கு எனது கணிப்புங்கிற ஒரு வீடியோ வரும். எல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க. நன்றி, வணக்கம்.